ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதியானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், இந்த நாளில் தான் சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது. கிரகணம் என்று சொன்ன உடனேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, இந்த கிரகணங்களானது எப்போதெல்லாம் நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்புகளானது ஏற்படக்கூடுங்க. சில இடங்களில் ஏற்படும், சில இடங்களில் ஏற்படாமலும் போகலாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமுமே ஏற்பட்டு விடுங்க. மேலும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது கிரகணமானது மிக மிக முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த கிரகணங்கள் ஏற்பட்ட உடனேயே மனிதனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு இதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு கெட்ட மாற்றங்களும் ஏற்படலாம். அந்த வகையில தான் 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும் இப்போது பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. மேசராசி, ரிஷபராசி, கன்னி ராசி மற்றும் தனுசு ராசி. இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் இப்போது ஜாக்பாட் ஆனது அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த 4 ராசிக்காரர்களுமே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில சங்கடங்களை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக நல்ல மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சரியாக 9:22 மணிக்கு இந்த ஒரு சந்திர கிரகணமானது தொடங்கி அடுத்த நாள் அதிகாலையில 1:32 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது. அதாவது சில நேரங்கள்ல சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுதுதான் சூரிய ஒளி பூமியில விழுந்தாலுமே சந்திரன் மீது விழாது. இதனால தான் சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. இந்த ஆண்டு சந்திர கிரகணம் ஏற்கனவே ஏற்பட்டு உள்ள நிலையில அடுத்து செப்டம்பர் 7ஆம் தேதி முழு சந்திர கிரகணமானது நிகழப்போகிறது. இது செப்டம்பர் 7ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா 9:56 மணிக்கு தொடங்கி 8ஆம் தேதி நள்ளிரவு பாத்தீங்கன்னா 1:26க்கு முடிவடைகிறது. இது சென்னையில தெரியும் என்பதால மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. பொதுவாகவே கிரகணம் என்றாலேயே மக்கள் பயப்படுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணமானது மிகவும் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருப்பதாக ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. எனவே அந்த 4 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில நன்மைகளானது நடக்க போகுது என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு நிலுவையில் உள்ள வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிய போகிறது. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை அடைவீர்கள். ரொம்ப நாட்களாகவே திருமணத்தின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால திருமண வாழ்க்கையுமே சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நிலைமையானது மாறப்போகிறது. திருமண வாழ்க்கையில இருவருமே இணைந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். புதிய வருமானங்களானது உருவாக போகிறது. அதற்கான சில பல வழிகளானது உங்களுடைய கண்ணுக்கு தெரிய வருங்க. அந்த வழிகளை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக புதிய வருமானங்களை நீங்க கொள்ளலாம். குழந்தைகள் தரப்புல இருந்து நல்ல செய்தியானது வந்து சேரக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது. மேலும் மூதாதையர் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகிறது. எப்போதாவது பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் ஏற்பட்டு அந்த சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு எந்தவித லாபமுமோ நஷ்டமோ கிடைக்காம இருந்துட்டு இருக்குங்க. இது ஏண்டா நம்ம வழக்கு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய வகையில இருக்குங்க. ஏன்னா இந்த வழக்கானது வாய்தாக்கு மேல வாய்தா போயிட்டே இருக்கு. இதனால செலவு தாங்க வருது, ஒரு பிரோஜனமும் கிடையாதுங்க. அதாவது எங்களுக்கு சாதகமா எதுவும் வர மாதிரி தெரிலங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியில இருக்கக்கூடியவர்களாக மேசராசி நேயர்கள் இருப்பின் அப்படின்னா இப்போது அந்த நிலை மாறப்போகிறது. பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்துல மேசராசி நேயர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய வகையில தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளானது இப்போது நீங்கி ஆரோக்கியமானது மேம்படக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை மருத்துவமனைக்கு அவங்க போயிட்டு வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வானது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசே நொந்து போய் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்
பிரச்சனைகளானது நீங்க போகிறது. நிதி ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழலானது இருக்க போகிறது. ஆல்ரெடி ரிஷபராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக ஓரளவுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருந்துச்சு. அவ்வப்போது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சு. அதுவுமே இப்போது சரியாகக்கூடிய வகையில தான் இந்த கிரகணமானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் கொடுத்த பழைய கடனை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எப்போதாவது யாருக்காவது கடன் கொடுத்து அந்த பணமானது இப்போது வரைக்குமே கைக்கு வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணமானது இப்போது கைக்கு சாதகமாக வரக்கூடிய வகையில ரிஷபராசி நேயர்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா வியாபாரத்துல நல்ல லாபமானது கிடைக்க போகிறது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், தினசரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்று எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டை ஜாஸ்தி படுத்திக்கிட்டே இருங்க. அதற்கேற்ப அதீத லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில இப்போது காலநிலைகளானது உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. நீதிமன்ற தீர்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது. மொத்தத்துல ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் அருமையான காலகட்டமாகவே இனி மாறப்போகிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே பிரச்சனை அப்படின்னு மட்டுமே வாழ்க்கையில இருந்து கொண்டு இருந்தாங்க. என்னதான் முயற்சிகள் செஞ்சாலுமே வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகளானது நடக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அவங்க மனசுல நினைச்ச எந்த விஷயமுமே நடக்க மாட்டேங்குது. தொழில ரொம்பவே பின்னடைவு மட்டும்தான் நான் சந்தித்து இருக்கேன் அப்படிங்கிறது தான் கன்னிராசி நேயர்களுடைய ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருந்ததுங்க. இப்போது அது எல்லாமே மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அப்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தானே நடக்க போகுது. உங்களுக்கு பிடித்தமான முறையில உங்களுடைய வாழ்க்கையானது மாறப்போகிறது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய தொழில் மற்றும் வணிக வளர்ச்சியானது மிகவும் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. இனி வரப்போகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்த வேண்டுங்க. இத்தனை நாட்களாக நீங்க செலுத்திய கவனத்தை விட இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு நாளையுமே நீங்க சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னே சொல்லலாங்க. அனைத்து தடைகளுமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் செய்துட்டு தான் இருக்கேன், ஆனா அதுல தடைகள் வந்துருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கன்னிராசி நேயர்கள் இந்த ஒரு செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு அந்த விஷயங்களை நீங்க தாராளமாக செயல்படுத்தலாம். அதுல உங்களுக்கான காரிய வெற்றியானது உண்டாக போகிறது. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் படிப்புல அதிகமாக கவனத்தை செலுத்துவீர்கள். போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா பள்ளி படிப்போ இல்லைனா கல்லூரி படிப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது. அதிகப்படியான கவனம் செலுத்தி அதுல நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு நன்மதிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. அதே போல குரூப் 2 எக்ஸாமோ, குரூப் 4ஓ, குரூப் 1ஓ யாராவது எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுல இப்போது உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. மொத்தத்துல கன்னிராசி நேயர்களுக்கு இத்தனை நாட்களாக அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் இனி இந்த கிரகணமானது அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஆர்வமானது இருக்க போகிறது. ஆன்மீகத்தை நாடி பல விஷயங்களை செய்துட்டு வருவீர்கள். அது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. வீட்டில் பூஜை செய்வது, ஹோமம் செய்வது, இது போன்ற விஷயங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி ஏற்படுவது போல உங்களுக்கு தெரியுங்க. அதே போல லாட்டரி வெல்லக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. மன ஆதாயங்களானது கிடைக்க கொடுங்க. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது. மனதளவில் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிம்மதியான சூழலானது ஏற்பட போகிறது. உங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போது ஆறுதலாக இருப்பாங்க. நிதி சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. ஓரளவுக்கு பண வருமானமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. முக்கியமான பணிகள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்துல இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகின்ற 4 ராசிக்காரர்கள்ல இந்த 4 ராசியும் தான் இருக்காங்க. அதாவது மேசராசி, ரிஷபராசி, கன்னிராசி மற்றும் தனுசு ராசி. எனவே இந்த 4 ராசியில உங்களுடைய வீடுகள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. எத்தனை பேர் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ராசிகள்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த
தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.